இப்படி கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம நம்மளுக்கு உயிர் கொடுத்து நம்மளை வளர்த்து ஆளாக்கிய நமது பெற்றோர், அதுவும் பெற்ற தாயை விட்டு பிள்ளைகள் செல்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கும்போது இந்த சமூகத்தின் மேலேயே நமக்கு நம்பிக்கை கொஞ்சம் விட்டுத்தான் போகிறது. கொடிய வறுமை அப்படிங்கிறது பொருளாதாரம் சார்ந்தது மட்டும் இல்லைங்க. அன்பின்மை, தனிமை, பாதுகாப்பின்மையும் வறுமையே. வெளியிலிருந்து பார்க்கறதுக்கு ஒரு செல்வ செழிப்பான குடும்பம் போல இருக்கும். ஆனால் அதில் இருக்கக்கூடிய 50 முதல் 80 வயதான பெண்கள் வறுமையில் வாழ்கிறார்கள் அப்படின்னு இந்த ஆய்வறிக்கை கூறுகிறது. பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம். அனைவருக்கும் இனிமையான முதுமையை எப்படி சாத்தியப்படுத்துவது என்பதை பற்றி இந்த பகுதியில் நாம் தொடர்ந்து சிந்தித்து வருகிறோம். அந்த வரிசையில் இன்று நமது சமுதாயத்தில் நிலவி வரும் ஒரு அதிர்ச்சிகரமான செயலை பற்றி தான் நாம் பேச போகிறோம். நமது பூங்காற்று சேனலை பெரும்பாலும் நடுத்தர வயது மற்றும் 60 வயதை கடந்தவர்கள் தான் பார்க்கிறார்கள். அவர்கள் தான் நமது நேயர்களாக இருக்கிறார்கள். பூங்காற்று சேனலை பார்ப்பது எங்களுக்கு மிகுந்த மன நிம்மதியையும் ஒரு தெளிவையும் கொடுக்கிறது அப்படின்னு அவங்க நமக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க. அந்த வகையில் நிறைய உரையாடல்கள் பல வகையில் வரும். சிலர் பாராட்டி பேசுவாங்க, சிலர் ஆலோசனைகளை தருவாங்க. சமீப காலமாக ஒரு விதமான ஃபோன் கால்கள் எனக்கு அதிகமாக வந்துட்டு இருந்தது. குறிப்பாக பெண்களிடமிருந்து, அதுவும் நடுத்தர வயது பெண்கள், 50 வயது 60 வயது, சில சமயங்களில் 40-45 வயது பெண்கள் கூட என்ன அவங்க சொல்லுவாங்க அப்படின்னா, தினம் தினம் செத்து பிழைத்து கொண்டிருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நான் பேர் ஊரெல்லாம் சொல்ல விரும்பலை, 1-2 உரையாடல்களை மட்டும் உங்ககிட்ட சொல்கிறேன். ஒரு பெண்மணி, அவர்கள் இளம் வயதிலேயே கணவனை இழந்து விட்டார்கள். 2 பிள்ளைகள், இவர்களை வளர்த்து ஆளாக்கணும். அதுக்காக அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வெளிநாடு வளைகுடா நாடுகளுக்கு போய் அங்கே அவங்க கிடைச்ச வேலையெல்லாம் பண்ணி அவ்வளவு பணத்தையும் இங்கே அனுப்பியிருக்காங்க. பிள்ளைகளை அவர்களது தங்கையின் பொறுப்பில் விட்டு சென்றிருக்கிறார்கள். விடுமுறையின் போது மட்டும் வருவாங்க. அப்போ பரிசு பொருட்கள் எல்லாமே வாங்கிட்டு வருவாங்க. குழந்தைகளை பாராட்டி சீராட்டி பார்த்துருவாங்க. அப்புறம் திரும்பி அவங்க வளைகுடா நாட்டுக்கு போயிடுவாங்க. ஏன்னா சம்பாதிக்கணும் இல்லைங்களா? அந்த பொருளாதாரம் அங்கே தான் கிடச்சிருக்கு. எல்லாம் முடிந்து பிள்ளைகள் வளர்ந்து ஆளான பிறகு அவர்களும் வயதாகி அங்கே வளைகுடா நாட்டிலேருந்து திரும்பி வரும்போது அவர்களுக்கு கிடைத்த வரவேற்பு என்ன அப்படின்னா, இந்த குழந்தைகள் அம்மாவிடம் ஒட்டவே இல்லை. அப்படியே அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் எங்களுக்கு ஒரு ஏடிஎம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஏடிஎம் மெஷின் இருக்கு இல்லைங்களா, அதுதான் நீங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை கேட்ட அந்த தாய்க்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இதே போல வறுமை நிலையில் உள்ள ஒரு பெண், கணவர் அவர் சோம்பேறியாக ஊதாரியாக இருந்து எந்த வேலை வெட்டிக்கும் போகிறதில்ல. இவங்க மட்டும் வீட்டு வேலைக்கெல்லாம் போய் கிடைச்ச வருமானத்தை வச்சு சிக்கனமாக இருந்து 2 மகன்களை வளர்த்து ஆளாக்கி இருக்கிறார்கள். படித்து முடித்த உடனே அவங்களுக்கு நல்ல வேலை கிடச்சிருக்கு. வேலை கிடச்சோடனே இந்த ஏழ்மை நிலையில் இருந்த வீடு இருக்கு இல்லைங்களா, அங்கிருந்து விட்டு அவங்க வேறு இடங்களுக்கு இடம்பெயர்ந்து விடுகிறார்கள். யார்? அந்த பிள்ளைகள் மட்டும் தாயாரை விட்டு. அப்புறம் திருமணம் ஆகுது, அவங்க வீடு கட்டுறாங்க. எந்த விதமான நல்ல காரியத்திற்கும் அவங்கள அந்த கடுமையான வறுமையில் வளர்த்து ஆளாக்கிய தாயை அவர்கள் கூப்பிடவே இல்லை. விட்டுட்டு போன அந்த பிள்ளைகளை நினைச்சு அந்த அம்மா தினம் தினம் கண்ணீரும் கம்பளையுமாக இருக்கிறார்கள். சொல்லுவாங்க இல்லைங்களா, பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல்லுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதே மாதிரி பிள்ளைகள் இவங்களை விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனால் அந்த தாயால் அவர்களை மறக்க முடியவில்லை. நான் சொன்ன இந்த 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 50 வயது தான் இருக்கும். இந்த 2 பேர் மட்டும் இல்லாமல் பல பெண்கள் இளம் வயதில் தங்களது பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கி நல்ல நிலைக்கு கொண்டு வர வேண்டும் அப்படின்ற ஒரே குறிக்கோளுடன் வாழ்ந்து அவர்கள் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் தியாகம் செய்து அந்த பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்குகிறார்கள். ஆனால் குறிப்பிட்ட சாரார் பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்படி கஷ்டப்பட்டு வளர்த்தின தாய் தந்தையரை அப்படியே அம்போன்னு விட்டுட்டு அவங்களுக்கு கிடைச்ச நல்ல வாழ்வை பின்பற்றி அவங்க போயிடுறாங்க. இப்படி கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் நம்மளுக்கு உயிர் கொடுத்து நம்மளை வளர்த்து ஆளாக்கிய நமது பெற்றோர், அதுவும் பெற்ற தாயை விட்டு பிள்ளைகள் செல்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கும்போது இந்த சமூகத்தின் மேலேயே நமக்கு நம்பிக்கை கொஞ்சம் விட்டுத்தான் போகிறது. இந்த சூழ்நிலையில தான் NFHS எனப்படும் நேஷனல் ஃபேமிலி அண்ட் ஹெல்த் சர்வே என்ற அமைப்பினர் எடுத்த ஆய்வறிக்கையை படிக்க நேர்ந்தது. அந்த ஆய்வறிக்கையில் அவங்க வெளியிட்ட ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் என்ன அப்படின்னா, நமது நாட்டில் நடக்கும் மரணங்களில் ஆண்டுதோறும் அவங்க பிறப்பு இறப்பு இதெல்லாம் கணக்கு எடுப்பாங்க இல்லைங்களா, அதில் இந்த இறப்பு கணக்கெடுப்பில் மொத்த இறப்புகளில் 40% நடுத்தர வயதை எட்டிய பெண்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வாழ வேண்டிய வயதில் நிறைய பெண்கள், அதுவும் 40% இறந்து போகிறார்கள் அப்படின்னு சொல்லி அந்த சர்வேல வருது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்றதையும் அந்த சர்வேல அலசி ஆராய்ஞ்சிருக்காங்க. அதில் என்ன தகவல் வெளியாகி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இளம் வயதில் பெண்கள் வீட்டில் அவங்க வீட்டு பராமரிப்பு எல்லாத்தையும் பெண்கள் தானே பார்த்துக்கிறாங்க.
அந்த உடல் உழைப்பின் காரணமாக அவங்களுக்கு வீட்டில் அவங்களுக்கு வேண்டியதை பெற்றுக்கொள்ளக்கூடிய பார்கெய்னிங் பவர், அதாவது நமக்கு வேண்டியதை பேரம் பேசி வாங்குறோம் இல்லைங்களா, பார்கெய்னிங். அவங்க உடல் உழைப்பு இருக்கிறனால குடும்பத்தில் அவர்களுக்கு வேண்டியதை அவர்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் வயது ஆனவுடன் அவர்களது உடல் உழைப்பும் குறைந்து போகிறது. இந்த உடல் உழைப்பு இல்லாத காரணத்தினால் அதே குடும்பத்தில் அவங்களுக்கு அந்த பார்கெய்னிங் பவர், அதாவது வேண்டியதை கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த நிலை அவர்களுக்கு இல்லாமல் பெரும்பாலான நடுத்தர வயது பெண்கள் அவர்களது வீட்டிலேயே உதவாக்கரைகளாக இருக்கின்றனர் அப்படின்னு சொல்லி இந்த அதிர்ச்சி ரிப்போர்ட் சொல்லுது. இந்த உண்மையை தெரிந்து கொள்வதற்கு நாம் இந்த NFHS ஆய்வறிக்கையெல்லாம் நம்ம படிக்க வேண்டியதில்லைங்க. நமது வீட்டை சுற்றி பார்த்தாலே நமது குடும்பத்திற்குள்ளேயே இந்த மாதிரியான அபலை பெண்கள் இருப்பாங்க இல்லைங்களா. எனக்கு வந்த கால், நான் 1-2 தான் சாம்பிள் சொல்லியிருக்கேன். பல்வேறு விதமான பெண்கள் நமக்கு ஃபோன் பண்ணி, ஏன்னா பூங்காற்றை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு ஆறுதல், பூங்காற்று சேனலை கூப்பிட்டோம்னா நமக்கு ஏதாவது ஒரு விடிவு பிறக்கும் அப்படின்னு அவங்க நம்பி நம்மளை கூப்பிடுறாங்க. அதிலிருந்து சேகரித்த தகவலை தான் நாம் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறோம். அந்த ஆய்வறிக்கையில் சொல்லப்பட்ட இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, 50 முதல் 80 வயது வரையான பெண்கள் பெரும்பாலும் வறுமையில் இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னாங்க. அது என்ன வறுமை அப்படின்னா, அந்த குடும்பம் செல்வ செழிப்பாக இருக்கும், நல்ல பணக்கார குடும்பத்தில் இந்த பெண் இருப்பாங்க, அல்லது நம்ம மிடில் கிளாஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, நடுத்தர வர்க்கம், அதில் இவங்க இருந்துட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த பெண்மணிக்கு தனிப்பட்ட முறையில் எந்த விதமான பொருளாதாரமோ அவர்களை தேவையை சமாளிக்கக்கூடிய வசதி வாய்ப்புகளோ இல்லாமல் அந்த குடும்பத்திற்கு உள்ளேயே அவர்கள் வறுமையில் இருப்பார்கள். வெளியிலிருந்து பார்க்குறதுக்கு ஒரு செல்வ செழிப்பான குடும்பம் போல இருக்கும். ஆனால் அதில் இருக்கக்கூடிய 50 முதல் 80 வயதான பெண்கள் வறுமையில் வாழ்கிறார்கள் அப்படின்னு இந்த ஆய்வறிக்கை கூறுகிறது. இதன் காரணமாகவே 50 வயதை கடந்த பல பெண்கள் தங்களுக்கு வேண்டிய விஷயங்களை கேட்டு பெற்றுக்கொள்ள முடியாமல், தங்களை தாங்களே பராமரித்து கொள்ள முடியாமல் மரணித்து விடுகின்றனர் அப்படின்னு இந்த ஆய்வறிக்கை சொல்லுது. பெண்களுக்கு எதிரான கொடுமை அப்படின்ன உடனே நம்ம எல்லோரும் காலமாக பெண் சிசு கொலையை மட்டும்தான் நம்ம இப்பவும் முன்னிறுத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் பெண் சிசு கொலையை தடுப்பதற்கு அரசாங்கங்கள் பல்வேறு முன்னெடுப்புகளை எடுத்து அதை அப்படியே தடுத்து நிறுத்திட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஆனால் அதற்கு அப்படியே ஆப்போசிட்ல புதுசாக நடுத்தர வயது பெண்களின் என்ன சொல்றது, கொலைன்னு கூட சொல்லலாம் இல்லைங்களா. நம்ம அவங்கள அப்படியே அம்போன்னு விட்டுடுறோம், அவங்க இறந்து போவதற்கு நாம் விட்டு விடுகிறோம், அதை கொலைன்னு தானே சொல்ல முடியும். ஸோ இது நடந்துகிட்டு இருக்கு. இன்றளவும் நாம் பெண் சிசு கொலைவை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் புதிதாக இந்த நடுத்தர வயது பெண்கள் புறக்கணிப்பினால் இறந்து போகிறார்கள் அப்படிங்கிறது நம்மில் பலருக்கு தெரியாமலேயே இருக்கிறது. கொடிய வறுமை அப்படிங்கிறது பொருளாதாரம் சார்ந்தது மட்டும் இல்லைங்க. அன்பின்மை, தனிமை, பாதுகாப்பின்மையும் வறுமையே. பணம் மட்டும் கொடுத்தா போதுங்களா? அந்த அன்பு, பாதுகாப்பு, அரவணைப்பு இதை தர வேண்டாமா? அந்த வறுமை நமது சமுதாயத்தில் பல வயதான தாய்மார்களின் உயிரை மாய்த்து வருகிறது அப்படிங்கிறதே உண்மை. இதற்கு நாம் என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும் போது, இதற்கு முன் கூட நான் சில பிரச்சனைகளை சொல்லியிருப்பேன். எங்களுக்கே விடை தெரியலைங்க. ஏன்னா நாம் நம்மை வளர்த்தி ஆளாக்கிய தாய்மாரை நாம் கைவிட்டுட்டோம் அப்படின்னா வெளிநபர்கள் உள்ள என்ன பண்ணிட முடியும்? இப்படி செய்பவர்கள் இந்த வீடியோ பார்க்கறதா இருந்தா, அல்லது உங்களுக்கு தெரிந்தவர்கள் தங்களது தாயாரை இப்படி கொடுமைப்படுத்துகிறார்கள் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சா அவங்க கிட்ட இந்த வீடியோவை காட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்களும் தலையிட்டு இந்த மாதிரி இப்படியெல்லாம் உன்னை பாராட்டி சீராட்டி வளர்த்த பெரியவங்களை, அம்மாவை இப்படி நீங்கள் கைவிடலாமா அப்படின்னு சொல்லி தலையிட்டு அவர்களுக்கு உரிய அறிவுரைகளை கூறி அவர்களை நல்வழிக்கு கொண்டு வந்து அந்த புறக்கணிக்கப்பட்ட அபலை பெண்களின் வாழ்க்கையை சீராக்க நீங்கள் உதவலாம். இதுக்கு எங்கேருந்தோ சட்ட திட்டங்கள்லாம் இயற்ற முடியாதுங்க. ஏன்னா இது வீட்டுக்கு வீடு வாசப்படின்ற மாதிரி குடும்பத்துக்குள்ளே நடந்துக்கிட்டு இருக்கு. அதை பார்க்கக்கூடிய இடத்துல நம்ம இருந்தோம்னா நாம் தலையிட வேண்டும் அப்படிங்கிறதான் எங்களது அன்பான வேண்டுகோள். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நீங்கள் சந்தித்திருந்தீர்கள் என்றால், தனிப்பட்ட முறையில் நீங்களோ அல்லது உங்கள் அன்பிற்கினியவர்களோ உங்களுக்கு தெரிந்தவர்களோ அது என்ன மாதிரியான சூழ்நிலை அவங்க இருக்காங்க, அதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க, என்ன மாதிரியான தீர்வுகள் அவங்களுக்கு கிடைச்சது அல்லது கிடைக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் போடுங்க. இதனை பார்க்கும் பிள்ளைகள், தங்களது தாயாரை புறக்கணிக்கும் பிள்ளைகள் மனம் மாறுவார்கள் அப்படிங்கிறது எங்கள் எண்ணம். அல்லது இதை பார்க்கும் மற்றவர்கள், அவங்களுக்கு தெரிந்தவர்கள் இந்த மாதிரி புறக்கணிக்கப்படுகிறார்கள் அப்படின்னா அவங்க தலையிட்டு செய்ய வேண்டியதை செய்வார்கள், நல்லது செய்வார்கள் அப்படிங்கிறதே எங்களது ஆசை. டாக்டர் VS நடராஜன் முதியோர் நல அறக்கட்டளையின் சார்பாக நாங்கள் இந்த விஷயத்தை கூர்ந்து கவனித்து வல்லுநர்களுடன் விவாதித்து என்ன மாதிரியான உபாயங்களை நாம் கொண்டு வரலாம்,
இந்த துயரகரமான நிலை மாறுவதற்கு ஒரு சமுதாயமாக நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்கான விடைகளை தெரிவு செய்து வருங்காலத்தில் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறோம். அதுவரை நாம் அனைவரும் இணைந்து இந்த மாதிரி பிள்ளைகளால் கைவிடப்பட்டு துயரத்தில் இருக்கும் தாய்மார்களின் இனிமையான முதுமைக்கு நம்மால் ஆனதை செய்வோம். அனைவருக்கும் இனிமையான முதுமை என்ற ஒற்றை குறிக்கோளுடன் தொடர்ந்து செயல்பட்டு வரும் பூங்காற்று யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அனைவருடன் பகிர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை எங்களுக்கு தாருங்கள். பூங்காற்று, இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டு.